லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். திருப்பத்தூர் மாவட்டம் மல்லப்பள்ளி ஏரி அரசு தொடக்க பள்ளியில் நடைமுறையில் உள்ள காலை உணவு திட்டத்தில் சமையல் செய்த பெண்ணை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லப்பள்ளி ஏரி அரசு தொடக்க பள்ளியில் 64 மாணவர்களுக்கு தற்காலிகமாக மீனாட்சி என்பவர் உணவு சமைத்து வந்தார். இந்த நிலையில் காலை மாணவர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அதே பகுதியை சேர்ந்த சிவலிங்கம் என்ற நபர் மீனாட்சியிடம் தகாத வார்த்தைகளில் பேசி திட்டியதோடு உணவில் பள்ளி இருப்பதாக தவறான தகவலை மாணவர்களிடம் பரப்பி பரபரப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மாணவர்களிடையே குழப்பம் நிலவிய நிலையில் மீனாட்சியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிவலிங்கம் பின்னர் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் நாற்றம்பள்ளி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிவலிங்கத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இச்சம்பவம் தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் புரட்சி சந்திரன் பள்ளிக்கு வந்த மாணவர்களிடம் தகவல் அறிந்ததோடு சம்பவம் குறித்து ஆழமான விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட சிவலிங்கத்தை சிறையில் அடைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏம்மா அப்படி பசங்கன்னா சாப்பாடுனாங்க, பொங்கல் சாம்பாருன்னு. சரி, எத்தனை நாள் ஆச்சு செஞ்சுருந்தாங்க. இப்போ தான் சார் 5 நிமிஷம் அது எடுத்துன்னு வந்து வச்சு சூடாக தான் இருக்குது, வேணும்னா சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் நான். சரி, வேறு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் பள்ளி உண்டுச்சு, அதனால் நீங்கள் இந்த ஸ்கூலில் சாப்பிடாதீங்க, நீங்கள் நம்ம போராட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா போராடலாம். என்னத்துக்கு சும்மா சாப்பிட்ற பசங்களை சாப்பிட வேணாம்னு சொல்கிறேன், சும்மா பேசிக்கிறேன், பசங்க சாப்பிட்டுன்னு சொன்னேன். அதுக்கு சரி நீங்கள் யாருமே சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க. பேசினே இருந்தார். அப்புறம் திருப்பி மூடி எடுத்தார். சாப்பாட்டை நீ தொடாத, பேசுறதுல என்னன்னாலும் பேசிக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு மூடியை எடுத்து விசாரித்து கொண்டாவை எட்டி காலால் உடைச்சார். அப்புறம் காலால் எதுக்கு கொண்டா இப்படி பசங்க சாப்பிட்ற சாப்பாட்டை இந்த மாதிரியெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பிடிச்சி நிறுத்தி அந்த கொண்டா மேலே தள்ளிட்டார் சார். அப்படியே கீழே விழுந்துட்டு எனக்கு நிறைய இடுப்பள்ளி கையெல்லாம் தேஞ்சிச்சு, ரொம்ப இதுவாக